ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாண்டிச்சேரி போனாலே பீச்சு, கஃபே, ஆசிரமம் தான் நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். ஆனால் இங்கேயும் நிறைய ஃபேமஸான டெம்பிள்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலி நம்ம மேரேஜுக்காக இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். இது என்ன கோவில்? இந்த கோவிலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த கோவில் பெயர் என்னன்னா ஸ்ரீ சுந்தர விநாயகர் சுப்பிரமணிய சுவாமி சித்தி விநாயகர் தேவஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த கோவிலே பார்த்தீங்கன்னா முருகன், சிவன், விநாயகர்னுட்டு 3 தனித்தனி சன்னதி வந்து இருக்கும். ரொம்ப ஃபேமஸான கோவில் புதுச்சேரியில். நிறைய மேரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் பண்ணுவாங்க. நீங்கள் உள்ள நுழைஞ்சோடனே பார்க்கலாம், நம்ம சுந்தர விநாயகர் தங்க கவசத்தில் எவ்வளோ அழகாக காட்சி கொடுக்குறாரு பாருங்க. இந்த இடத்துல நின்று அவரை பார்க்குறப்பவே நம்ம கவலைகளை எல்லாம் பறந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்படியே நம்ம உள்ளே நடந்து வந்தோம்னா கோவிலுடைய பிரகாரம் அவ்வளோ பழமையாகவும் பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க. இந்த கருங்கல் தூண்கள், அந்த காலத்து சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாமே நம்மளை பல நூறு வருஷத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போகுதுன்னு சொல்லலாம். இந்த பாருங்க, நந்தி எம்பெருமாள் கம்பீரமாக உட்காந்துருக்காரு. பக்கத்திலேயே தங்க முலாம் பூசின கொடிமரமும் இருக்கு. இங்கே எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த கூட்டத்திலேயும் ஒரு அமைதி இருக்கும். அதுதான் இந்த கோவிலுடைய ஸ்பெஷாலிட்டி சொல்லலாம். சுப்பிரமணிய சுவாமிக்குன்னு தனி சன்னதி இருக்கு. இப்போ மூலவர் சன்னதிக்கிட்ட வந்துட்டோம். குருக்கள் உள்ள தீபாரதனை வந்து காட்டிட்டு இருக்கா பாருங்க. அந்த கற்பூர வாசனையும் மணி யோசனையும் கேட்கும் போதே உடம்புல ஒரு பாசிட்டிவா எனர்ஜி பரவுது, நீங்களே வந்து ஃபீல் பண்ணலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு போகிறாங்க. அது சீக்கிரமாகவே நிறைவேறுதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே மூலவரை தரிசனம் பண்ணிட்டு பிரகாரத்தை சுற்றி வருவாங்க. சுவத்தில் அவ்வளோ அழகான ஓவியங்கள்லாம் வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு சன்னதியாக வந்து கும்பிட்டுட்டே அந்த பிரகாரத்தில் நடக்கிறதே வந்து ஒரு தனி சுகம் தான். ஸோ இங்கே மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ பந்தி போட்டிருக்காங்க. இந்த கோவிலில் மேரேஜ் பண்ணால் அவ்வளோ விசேஷம். புதுமனை தம்பதிகள்லாம் சந்தோஷமாக சிறப்பாக வாழ்வாங்க ஒரு ஐதீகம் இருக்குது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனியாக வஸ்திரம் சாத்தி அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வர வேண்டிய இடம் தான் பார்த்தீங்கன்னா சுந்தர விநாயகர் கோவில். இங்கே வந்துட்டு போனாலே ஒரு புது எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த தரிசனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் ஓம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் கோவில் பற்றின நான் கொடுத்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எல்லாருக்குமே கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.